மாவட்டம் தாந்தோணிமலை இந்த ஊர். இங்கே இருக்கிற இந்த பகவதி அம்மன் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெரியவர்களால் சோட்டானைக்கரைக்கு, கேரள மாநிலத்தில் உள்ள சோட்டானைக்கரைக்கு நடைபயணமாக போய் அங்கே 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து அங்கே பூஜை வழிமுறைகளால் செய்து அங்கே அம்பாள் உத்தரவு கிடைத்த பிறகு நம்பூதிரிகளால் அங்கு குடிமண் எடுத்து தரப்பட்டு பூஜை வழிமுறைகள் இப்படி செய்ய வேண்டும் என்கிற முறையிலே அவர்களுக்கு சொல்லி அங்கிருந்து மீண்டும் நடைபயணமாக கொண்டாந்து இங்கே உருவாக்கப்பட்டது இந்த பகவதி அம்மன் திருக்கோயில். இந்த 150 ஆண்டுகளாக தொடர்ந்து பூக்குழு நிகழ்ச்சி ஒரு ஆண்டு கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பகவதி அம்மனிடம் எந்த காரியத்தை நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் அதனை நிறைவேற்றி தருவாள் என்கிற நம்பிக்கை இந்த பகுதி மக்களிடம் உண்டு. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் முத்துமாரியம்மன் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர் பெரியோர் ஒருத்தருடைய கடவுளை தோன்றி எனக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் பேரில் ஊர் பெரியவர்களால் சேர்ந்து ஆதிமாரியம்மன் கோயிலிலிருந்து குடிமண் எடுத்து வந்து 75 ஆண்டுகளாக ஆதிமாரியம்மன் கோயில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த 2 தெய்வங்களிலும் பொதுமக்கள் என்ன காரியங்களை வேண்டுதல் வைக்கிறார்களோ அதை கட்டாயம் நிறைவேற்றி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோரிடமும் உண்டு. அதனால் சாதி, சமயம், மதம் அனைத்து விதமான வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து நடைபெற்று வரும் திருவிழா என்பது இதனுடைய முக்கிய சிறப்பாகும். அனைத்து நாடுகளும் திருக்கோயில் நிர்வாகத்திற்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வானவெளிக்காக மயில்சாமி அவர்கள் ரூபாய், பழனிசாமி அவர்கள் ரூபாய் 101 நண்பர்கள் அவர்களுக்கும் வழங்குகிறார்கள். அம்மன் அர்ப்பணிக்க வேண்டுகின்றோம். அம்மனுக்கு மிகவும் உகந்த வழிபாடு வான வழிபாடு. அத்தகைய வான வழிபாட்டிற்காக மாரியம்மன் கோவில் எதிர்ப்புறமாக நன்கொடை வசூல் செய்துள்ளோம். தாங்கள் தகவல் இயன்ற நன்கொடை செலுத்தி ராயனூர் முன்னாள் சேர்ந்த மகேஸ்வரன் குடும்பத்தினர்கள் மாநிலங்கள் அறிவுறுத்த அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் அம்மனை அறிவுறுத்தப்படுகின்றோம். அண்ணாமலை சேர்ந்த சின்னப்பன் குடும்பத்தார் அவர்கள் ரூபாய் 51 நன்கொடைகள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அம்மன் அறிவுறுத்தி வழங்குகின்றோம். ஆகியோர் முத்துமாரியம்மன் பகவதியம்மன் திருவிழாவிற்கு வானவெளிக்காக மாறுபட்டு வசூல் செய்வார்களும் தகவல் ஏற்ற அன்பு செலுத்தி வேறு வார்த்தை உடனே நடக்கூடிய முத்துமாரியம்மன் பகவதியம்மன் அருள்களுக்கு செல்ல வேண்டுமா என்று அங்கோடு கேட்டுக்கொண்டு என்னடா இருக்கா வரியா இல்லையா கிளம்பிட்டோமாடா? என்ன எப்பயோ சொன்ன எனக்கு முன்னாடி வந்துருவேன், எனக்கு முன்னாடி நீ வந்துருக்கணும் பார்த்தா அவனையா மாரியம்மன் கோயில் எதிர்ப்புறம் வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். தங்களால் இயன்ற நன்கொடை செலுத்தி ஆன்மீக முத்துமாரியம்மன் பகவதியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று தினம் ஊர் பொதுமக்களால் நடத்தப்படக்கூடிய அர்ச்சகா என்கின்ற நாடகம் அதிபர்